மியூசிக் நான் ஜிவியோட ஒர்க் பண்ணியிருக்கேன், சந்தோஷோட ஒர்க் பண்ணியிருக்கேன். சந்தோஷ் ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுவார், ஜிவி ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுவார். ராஜா சார் வந்து சரி வெற்றிமாறன் நீங்கள் வந்து நாளைக்கு காலையில் 9 o'clock வந்துருங்க. நான் 9:10 போனேன்னா ஒரு இந்தாங்க இது கேளுங்கன்னு 4 டியூன் ஆல்ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. அந்த 10 minutesல 4 டியூன் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு அவரு. அண்ட் இஸ் வெரி பங்க்சுவல், விச் இஸ் லிட்டில் என்ன சொல்றது, எனக்கு அவ்வளோ கன்வீனியன்ட் கிடையாது, அது கொஞ்சம் இன்கன்வீனியன்டாக எனக்கு. ஆனால் இன்னைக்கு காலையில் 9 o'clock வரேன்னு 9:25 கால் பண்றாரு. என்ன வெற்றிமாறன் என்ன இன்னும் வரல? சார் வந்துட்டே இருக்கேன் சார் அப்படின்னு அவசர அவசரமா போனேன். ஸோ எனக்கு வந்து ஒரு அந்த மியூசிக் சைடில் எனக்கு எதுவுமே கவலையே இல்லை. நான் யோசிக்கவே மாட்டேன். சார் இந்த மாதிரி ஒரு சாங் சார், ஓகே. இந்த மனசுல சாங் அப்படிதான். சார் நான் வந்து ஒரு சீக்வன்ஸ் பண்ணியிருக்கேன் சார், ஐ திங்க் ஒரு சின்னதாக ஒரு சாங் இருந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது சார், அந்த சீக்வன்ஸ் காட்டுறேன் அப்படின்னா. சரி காட்டுங்கன்னாரு. நான் காமிச்சேன். அதில் இந்த ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து அந்த ஃபீமேல் ப்ரொட்டாகனிஸ்ட் லீட் கிட்ட ப்ரொட்டாகனிஸ்ட் அவன் பேசிட்டு இருக்கான். பேசும்போது எனக்கு இந்த இடத்துல பேசலாமான்னு தெரியல, ஆனால் பேசாமல் இருந்தால் ஒரு மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். சீன்லாம் பார்த்தாச்சு. ஒரு 2 days கழிச்சு ரெக்கார்டிங் கம்போசிங் உட்காரலான்னு சொன்னார். ஒரு 5-6 டியூன்ஸ் கம்போஸ் பண்ணிட்டு அதில் ஒரு சீன் ஒரு டியூன் டிசைட் பண்ணோம். நெக்ஸ்ட் மார்னிங் அவர் கால் பண்ணார். இல்லை வெற்றிமாறன் நான் அதை யோசித்தேன், நான் வேற ஒன்று பண்ணியிருக்கேன், நீங்கள் வாங்க அப்படின்னாரு. ஆக்சுவலாக நான் அவருக்கு காமிச்சேன், எனக்கு அந்த சீன் மறந்துருச்சு. இவர் டியூன் பண்ணிட்டு லிரிக் எழுதிட்டார். மனசுல ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு, ஒரு மாதிரியா இருக்கு, நல்லா இருக்கு சார். அப்போ சொன்னார், அந்த சீன்ல அவன் சொல்றான்ல அதனாலதான் அது அப்படின்னாரு. ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணும்போதே நோட் பண்ணியிருக்கேன். ராஜா சார் வந்து ரீல் ஒரு தடவை பார்ப்பாங்க, பார்த்துட்டு நோட்ஸ் எழுத போயிட்டு திரும்பி வந்து இன்ஜினியர்கிட்ட சொல்லுவார், அந்த 24வது அடி 14th ஃப்ரேம்லேருந்து சிங்க் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு. கரெக்டாக அங்கேருந்து வச்சா அந்த மியூசிக் கரெக்டாக இருக்கும், அந்த சேஞ்ச் ஓவர் கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோ மெமரியோட அவ்வளோ ஷார்ப்பாக ஒர்க் பண்ணுவார். அதை நம்ம நேரில் பார்க்கும்போது, பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது அந்த மைண்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வந்து இட் இஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ்.